நோவான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நல்ல தெய்வ புருஷன். இவங்களை நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க. மாமான்னு சொல்றீங்களா, அண்ணன் சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க, தாத்தான்னு சொல்றீங்களா? தாத்தாவா, தாத்தாவே சொல்லுவீங்கம்மா. சரி, சிலர் மாமா மாமா பாருங்க. உடனே என்ன சொல்லுங்களா, சரி தாத்தா, எல்லாமே தாத்தா. அப்படி இந்த நோவா தாத்தா ஏசப்பா பிள்ளையா ரொம்ப நல்ல சந்தோஷமா வாழ்ந்துருக்காரு. திடீர்னு சொல்லி ஒரு நாள் வாழ்ந்துட்டு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னா, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணணும், நான் இந்த உலகத்தெல்லாம் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. எங்களுக்கு 3 பிள்ளைகளுமே நல்ல ஒரு கல்யாணம் நடக்குது, திருமணம். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு யாரா போவீங்க? யாரா போயிருக்கீங்க? இது வரைக்கும் எல்லாரும் போயிருக்கீங்க. எல்லாரும் போயிருக்கீங்களா? கல்யாணம் முடியுது. இந்த 3 அண்ணன்மாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாரும் கொண்டாடிட்டு குதிச்சுட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பியா இல்லை, சாப்பாடு கிடைக்கும், பாயாசம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், மட்டன் சிக்கன் அது இருக்கு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆட்டம்னா ஆட்டம். இப்பெல்லாம் கல்யாணம் அப்படின்னாலே பொண்ணு மக்களே நினைச்சுதாங்க ஆடிட்டு கிடக்காங்க. அவங்க தான் ரசிப்பாங்க. இப்போ அவங்களே என்ன செய்யறாங்க, ஆட்டம் போட்டாங்க. பயமா இருக்கு. நடந்து வரும்போதே ஆடிட்டாங்க. ஆட்டம் பயங்கரமா இருக்கு. அது மாதிரி இந்த காலத்துல இவங்க எல்லாரும் நல்லா குதிச்சு ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. இதெல்லாம் ஒரு சத்தம் கேட்குது. யாருக்கு அப்படின்னா, நோவா தாத்தா. நோவா நோவா அப்படின்னு அவர் கூப்பிடுறாங்க. எனக்கு தெரியல யாருந்தா அப்படின்னு சொல்லி ஷாக் அடிச்சு இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த பூமியோட மனுஷங்கள்லாம் ரொம்ப தப்பு பண்ணிருக்காங்க, தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க, கெட்ட பழக்கம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நான் பூமியெல்லாம் அழிக்க போறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி இருக்குமா, கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா ஆணும் பெண்ணுமா படைச்சாரு. அப்போ கல்யாணமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் கல்யாணம் முடியும். அப்படித்தானே முடியுது? சொல்லுங்க எல்லாரும். ஆணுக்கு பெண்ணு தானே கல்யாணம் முடியுது. இப்போ பெரிய ஒரு காரியம் ஏசப்பா விரோதம் வச்சுக்கிற பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். பெரிய காரியம் என்ன நடக்குது தெரியுமா? ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பொண்ணுக்கு பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லி கேவலமான காரியம் இன்னைக்கு மோசமா நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கல்யாணம் நடந்து உங்களை கூப்பிட்டா நீங்க நினைச்சுக்கூடாது, போகக்கூடாது. ஏசப்பாவுக்கு பிடிச்ச கிடையாது. ஏசப்பா ஆணு பெண்ணுமா படைச்சு நீங்க தான் சந்தோஷமா குடும்பமா இருக்கணும். உங்க வீட்டுல அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா எல்லாரும் இதுதான் கரெக்டு. ஆனா மோசமான ஒரு பழக்கம் அங்க இருந்துச்சு. அதனால ஏசப்பாவுக்கு பிடிக்கல. குதிச்சாங்க, எரிச்சாங்க, அடிச்சாங்க, வார்த்தை பேசுறது, தூசணம், இப்படி பல காரியங்கள் அவங்க பண்ணதுல ஆண்டவருக்கு பூமியை அழிக்கணும்னு சொல்லி அப்படியே சித்தம் வந்துட்டாரு. நம்பிக்கையில எல்லாரும் நோவா தாத்தா ஒரு செய்ய வச்சாரு. உடனே சரி ஆண்டவரே சொல்லி
நான் செஞ்சு முடிச்சிருச்சு. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடா கடவுளுடைய வேலையை ரொம்ப ஸ்பீடா செய்யணும். கடவுள் சொன்னதை கட்டர் சொன்னதை சீக்கிரம் செய்யணும். மனம் திரும்பு அப்படின்னா மனம் திரும்பிடணும். கெட்ட வார்த்தை பேசாம பேசக்கூடாது. கீழ்படி உடனே புரிஞ்சுக்கணும். நல்ல பிள்ளைங்களா இரு, ஆலயத்துக்கு போ. ஏசப்பா சொல்றாங்க உடனே பிடிச்சது. உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்து, உடனே ஆதாயப்படுத்திடணும். என்ன ஏசப்பா உனக்கு உணர்ந்தாங்களோ உடனே செய்யும். கடவுளை வேலை மட்டும் லேட்டா சோம்பே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். சரி இதுதான் நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்க பெரியவங்களா வந்தவரை நல்லா மாறிக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னைக்கு எப்போ யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால இந்த வீட்டில ஏசப்பா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா உடனே செய்யுங்க. நோமத்தாட்ட உடனே செஞ்சுட்டாரு. அதுக்கு ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு ஜன்னல் தான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? நோமன் போய் பிரசவம் பண்றாரு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நான் ஒரு கப்பல் செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன்? கப்பல் செஞ்சிருக்கேன். பேழை, பேழை எதுக்கு பேழை? ஓடினாங்க, ஓடினாங்க. உள்ள வந்தீங்கன்னா நீங்க கப்பல் பண்ணுவீங்க. நீங்க உள்ள வரப்ப வெளியே நின்னீங்கன்னா இப்ப மழை வர போகுது. உங்களுக்கெல்லாம் உள்ளதான் தெரியுமா? யாருக்கெல்லாம் மழைனா தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலத்துல மழை வரல. நோக்கம் அந்த காலத்துல ஃபுல்லா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பனி தான் பெய்யும். மேல இருந்து பனி பெய்யும், கீழே இருந்து பனி அப்படி பூமியை வெளிச்சுட்டு வரும். அந்த பனி தண்ணி தான் செடி கொடிகளை வளர்ந்துச்சு. மழைனா அவனுக்கு தெரியாது, மேல இருந்து மழை பெய்யும் அவனுக்கு தெரியாது. உடனே தாத்தா போய் எல்லா இடத்துலயும் பிரசவம் பண்றாரு. மழை வந்து போகுது, மழை வர போகுது, ஒடியாங்க ஒடியாங்க, பூமியை கட்ட அழிக்க போறாரு. எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி பிரசவம் பண்ணிக்க தெரு தெருவா போறாரு, வீடு வீடா போறாரு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்க 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 கூப்பிடுறாரு. ஆனா அவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு கொஞ்சம் அடிக்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். அழகா என்னது நாங்களாம் எப்படி அழிவோம்? அதெல்லாம் உனக்கு அழிய விட்டோம். உனக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு சொல்லி பரியாசம் பண்ணி சிரிச்சாங்களாம். எல்லாரும் சிரிச்சாங்களாம், ரொம்ப சிரிச்சாங்க. என்ன பண்ணாங்களாம்? யாரை பத்தி? நோமா தாத்தா பத்தி. எதுக்கு கிண்டல் பண்ணாங்க? மனன்னு ஒன்று வந்ததில்லை இது வரைக்கும். அது என்னது? எல்லாரும் சொல்லி சொல்லி சிரிக்காங்களாம். அப்படி யாரும் சிரிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் நாங்க இப்படி சொல்லல. ஏசப்பா உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறாரு. சிலுவை அடிவாரம் ஓடி வாங்க, சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்க. வாங்க வாங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை ஆராதிக்க வாங்க சொல்றல. அது யாரும் எங்க ஏசப்பா இருக்காரு அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஏசப்பா வருவார் 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 சொல்லிட்டல, வந்துவார். வந்த பிறகு ஒன்று செய்யாது. அதனாலதான் இப்பவே நீங்க எல்லாரும் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்து ஆராய்ச்சி வரணும். அவர் பிள்ளையா மாறணும். இவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. நோவதாதா யாரும் கேட்கவே இல்லை. பிரசவம் பண்ணி பண்ணி முடிச்சாரு. யாரும் வரல. எல்லாரும் பரியாசம் பண்ணி கிடக்கு பண்ணிட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி தானே இது. எத்தனை பேர் இருக்காங்க? எண்ணுங்க பார்க்கலாம். இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர். இந்த 8 பேர் நோவதாதா, பாட்டி, இந்த பாட்டி அவங்க 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல. அந்த பொண்ணுங்க இவ்வளவு வச்சுட்டு 8 பேர் இருந்துச்சு. அடுத்து ஏசப்பா சொல்றாரு, ஜோடி ஜோடியா மிருகங்கள் எல்லாம் கூப்பிடு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு ஏசப்பா சொல்றாரா. உடனே நோவா சொல்றாரு, அனிமல்லாம் கேட்கறது கீழ்படியுது, பேர்ட்ஸ் எல்லாம் கேட்குது. இப்ப நுகுனா அவ்வளவு அழகா கவனிச்சுட்டு நுகுனா தினமா கம்பெனி எல்லாம் கம்பெனிக்கா புதுசா நுகுனாவுக்கு இப்பதான் தெரியுது. குட்டி பிள்ளைங்களா இப்பதான் அந்த கதையே தெரியுது. ஆனா இது உண்மை கதை, நடந்த ஒரு சம்பவம். கபடிக்க நல்லா பாருங்களேன். பறவைகள் எல்லாம் ஓடி வருது, பறந்து வருது. மிருகங்கள் காட்டுல இருந்து ஓடி வருது. ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா எப்பா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பிள்ளைகளை வர சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து உள்ள போறாங்க. எல்லா பறவைகள் எல்லா மிருகங்கள் எல்லாம். அப்போ இந்த நோவை தாத்தா நம்ம வந்து பிள்ளைகளை போயிட்டோம். கப்பலுக்குள்ள எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வெளியே வர போறோமோ தெரியல. சாப்பாடு உணவுடையா சாப்பாடு கொண்டு போறாங்க. என்ன கொண்டு போறாங்க? சாப்பாடு உணவுடையா கொண்டு போறாங்க. மிருகங்களுக்கு சாப்பாடு, அவங்க வீட்டுக்கு
வந்துச்சு. புலி, சிங்கம், கரடி, யானை, வேலைகளுக்கு அந்த பாட்டு வந்துருக்கு. அதாவது புதிய காமிக்கல. இப்போ மரபுத்தினா உள்ள போய் பார்த்துருப்பையே, ஒரு ஆண் மரபுத்தி, ஒரு பெண் மரபுத்தி. இது தப்பு தப்பு. மரபுத்தினா இருக்கா அழகு எப்படி இருக்கும்? வாய் அதை வச்சு கொட்டுச்சு பையன். என்ன நடந்திருக்கும்? அந்த பேரை வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. சக்கி 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 சக்கரை கொட்டிட்டே இருந்துச்சுன்னா வாட்ட விழுந்துருமா? வாட்ட விழுந்தா என்ன நடக்கும்? தண்ணிக்குள்ள என்ன போயிடும்? பேடைகளை போயிடும், அது ஆழ்ந்து போயிடும். ஆனா அது வேலையை செய்யவே இல்லை. மரபத்தி அப்படி கம்முன்னு இருக்கு. யானை தும்பிக்கையை வச்சு ஒரு போட போட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு காலி. புலி பரண்டி பரண்டி வேலை பரண்டிட்டு உணர்ந்துருங்களா? எந்த பிள்ளைங்க கரடி கேட்கவே வேண்டாம். ஆள் மாதிரி இப்படி இருக்குமா கரடி? தெரியுமா உங்களுக்கு? இப்படிதான் நடந்துட்டு போகும். ஆள் மாதிரி பெயர் வச்சு டக்குனு உதாரணம் பண்ணிடும். பொல்லாத கரடி எல்லா அனிமல்ஸும் அது பாட்டு. பறவைகளும் அப்படிதான். அது பாட்டு அன்னைக்கு ஒழுக்கமா எவ்வளவு நாள் வேலைகள் ஏற்படுமோ அவ்வளவு நாள் நம்ம இருப்போம்னு சொல்லி அப்படியே இருந்துட்டு வந்துச்சு. கடைசியில பாக்கிறீங்களா? சாப்பாடுலாம் ரெடியாகி எல்லாம் உள்ள போய் இருப்பாங்க. உடனே கடைசியா சத்தம் பண்றாங்க. என்னுடைய பிள்ளைகளை யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் பேர் சொல்லி சொல்றாரு. என்ன பேர் சொல்லியிருப்பாரு? எந்த ஒரு மரியாதை கொடுக்கல. கடைசியில சார்ஜ் எல்லாம் முடிச்சு இப்போ கதவு அடைக்கப்படுது. கதவை யார் அடைச்சா தெரியுமா? ரோபோட் அடைக்கல. ஏசப்ப அடைச்சிட்டு சாவியை வச்சுட்டாரு. இனிமே யாராவது வந்து கதவை திறக்க சொன்னா திறக்க முடியுமா? சான்ஸ் முடிஞ்சிச்சு, வாய்ப்பு முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? இந்த பிபிஎஸ் முடிஞ்சு அடுத்த நாள் கூட ஏசப்பா வந்து சான்ஸ் இருக்கு. அப்ப வந்து சத்தம் ஊதுவாரு, தூதர்கள் ஊதுவாங்க. சத்தம் யாருக்கு கேட்கும் தெரியுமா? ஏசப்பா அப்படியா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு சத்தம் கேட்கும். அவங்க எல்லாம் பறந்து போயிருவாங்க. கீழ்படியினவங்க எல்லாரும் கீழே கிடப்பாங்க. நீங்க கீழ்படின பிள்ளைங்களா? கீழ்படியாத பிள்ளைங்களா? நீங்க ஏசப்பா சொல்றது கீழ்படுவீங்களா? வாங்க வாங்க கூட்டா வருவீங்களா? இந்த வீடியோஸ் வந்து அதுதான் உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாம் குடிச்சுக்கோங்க. இப்போ ஏசப்பா அடைச்சிட்டாங்க. ஒருத்தர் கவனிக்காம இருக்காங்க, எல்லாரும் கவனி. நல்ல கவனிச்சுட்டு அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. பாரு உடனே இப்ப பாருங்களேன், மழை வர ஆரம்பிச்சு. மேலே இருந்து வானத்தின் மதகுகளை ஏற்பட்டதுதான். மதகுனா தெரியுமா உங்களுக்கு? மதகுனா இந்த ஜன்னல் கிடையாது. ஆக்கப்பட்ட தண்ணி அதுக்கு வரும். அப்படி வானம் திறந்து மழை பெய்து பூமி வெடிச்சு. பூமி வெடிச்சிச்சு. வெடிச்சிச்சு. எது வெடிச்சிச்சு? பூமி. பூமி என்னது? தரை. அந்த தரை வந்து வெடிச்சிட்டு வெடிச்சு தண்ணி கீழே தண்ணி போகுது, மேல தண்ணி வருது. 40 நாள் ராத்திரி பகலுமா மழை பெய்யுது. உடனே என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வரும்ல? வீட்டுக்குள்ள வருமா வராதா? தண்ணி வீட்டுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, ஐயோ இந்த நோவா இந்த தாத்தா சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி சொன்ன மாதிரி நடந்துச்ச, நம்ம இருக்க பைக்கெல்லாம் சொன்னோம் உண்மை நடந்துச்சேன்னு சொல்லி எல்லாரும் நடத்துறாங்க. மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், ஆரம்பிச்சு
நல்லா கத்திக்கிட்டு கிட்ட வந்து ஆடணும். அதாவது எல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கிடந்து தத்தளிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் தத்தளிக்க முடியும்? இதெல்லாம் பயங்கரமா கீழ்படிச்சா படிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது படிக்கிறது. கீழ்படிச்சுட்ட போதும் இயேசுவச்சனத்தை ஓகே கேட்கிறேன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் பக்கமா சாத்தான் வழிபடாத, பிசாசு பிள்ளையா இருக்காத, மனதிற்கு வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே ஆண்டவரே, அவ்வளவு ஈஸி, கஷ்டமே கிடையாது. அதை கீழ்படியாம இருந்தாதான் கஷ்டம். எல்லாரும் ஓடு கூப்பிடுறான், சத்தம் போடுறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. லோகத்தா அங்கேயும் பேரே நினைக்கல. அந்த பாட்டி 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 தாத்தாவுனா இறக்கவில்லை, பாட்டி உடம்பா இறக்கவில்லை, நவுதுற பாட்டியை செய்ய முடியும், ஒண்ணு செய்ய முடியாது. அவங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லா கடந்து கூப்பிட்டுருக்கும். பேர் ஏதாவது ஒரு பேர் இருக்கும், கதவு தர ப்ளீஸ் கெச்சிருப்பாங்க. அந்த கேர்ள்ஸ் கிட்டையும் அந்த 3 பாய்ஸ் கிட்டையும் கெச்சிருப்பாங்க. முடியவே முடியாது. தத்தளிச்சு தத்தளிச்சு அம்மா ஐயா அம்மா ஐயா அம்மா, இந்த அளவை யார் வேணுமா? ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நீங்க அலறுமா? யாரும் உங்களுக்கு யாருக்கு இந்த நிலைமை வேணுமா? சொல்லுங்க பிள்ளைங்களா, யாருக்கு இந்த நிலைமை வேணுமா? வேண்டாம் சொல்றவங்களை கை தூக்கி காமிக்க பார்க்கலாம். எனக்கு அந்த நிலைமை வேண்டாம்ப்பா, நான் எப்படியாவது காப்பாற்றப்படணும், நான் எப்படியாவது காப்பாற்றப்படணும். பாருங்க, இப்ப பாருங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிட்டாங்க. பாப்பாங்கயா, நம்ம நிலை நம்பது நிலைமை வந்துடக்கூடாது. செத்து போயிட்டாங்க எல்லாரும். கடைசியில இந்த பேழை மிதந்து 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 ஒரு மலையில போய் தங்கிச்சு. எங்க போய் தங்கிச்சு? ஒரு மலையில போய், அந்த மலைக்கு பேரு அரராத். சொல்லுங்க, அரராத்துன்னு ஒரு மலையில போய் தங்கிச்சு. இந்த பேழைய எந்த மரத்தால செஞ்சாங்க? எந்த மரத்தால? ஒப்பே மரம். சொல்லுங்க. ஆனா அந்த தங்கின மலைக்கு பேர் என்ன பேரு? அரராத்து மலை. அந்த மலையில போய் தங்கிச்சு. தங்கினதுக்கு அப்புறம் தண்ணி வடி ஸ்டாப் ஆயிடுச்சு. மேல மழை பெய்யல, கீழே பூமி வெடிச்சு பொங்கி பொங்கி மூச்சு வரல, ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாம் தண்ணி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கீழே வருது. ரொம்ப நாள் உள்ளே போயிருக்காங்க. எல்லாம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு புறா இருந்துச்சு, காக்கா இருந்துச்சு, கோயில் இருந்துச்சு, மயில் இருந்துச்சு, எல்லாமே இருக்கு. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? சித்தப்பா நம்ம நல்ல வேலை, நோகத்தாக்க கூப்பிட்டோம்னா பாடி வந்துட்டோம், நம்ம கிண்டல் பண்ணல, நம்ம முகத்தை வச்சு ஊர்லும் செய்யல, நம்ம நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி உள்ள கிடக்கிறதுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. லோகா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லோகா பிள்ளைகளுக்கு மனைவிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப என்ஜாய் பண்ணி உள்ள இருக்காங்க. அவங்க நினைக்காங்க, இனிமே என்ன நடக்குமோ தெரியல, ஏசப்பா கண்ண நடிச்சிருக்காங்க, எப்போ நடப்பாங்கன்னு தெரியல, திறக்கும் போது போகணும், இல்லட்டா இப்படியே இருப்போம்னு சொல்லி ஒரு வார்த்தை விரோதமா பேசாம அப்படியே உட்கார்ந்து ஏசப்பா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி வடிஞ்சிச்சு, தண்ணி வடிஞ்சு 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 கடைசியில தாத்தா என்ன பண்றாரு? ஜன்னலை திறந்து பார்த்தாரு. எத்தனை ஜன்னல் இருந்துச்சு? சொல்லுங்க. எத்தனை ஜன்னல்? ஒரே ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அதை திறந்து ஜன்னல் இருக்கலாம், அதான் சொல்லுங்க. ஜன்னலை திறந்து எதை விடுறாரு? ஃபர்ஸ்ட் காக்கா வந்து பார்க்கறாரு. காக்கா போகுது. காக்கா போயிட்டு திரும்பி வந்துச்சாங்க இல்லையா? வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன விட்டாரு தெரியுமா உங்களுக்கு? புறா விட்டாரு. காக்கா போவும் வரும் போவும் வரும் போவும் அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா காக்கா எது தெரியுமா விட்டாரு? காக்கா அனைத்தும் எல்லாத்தையும் தூக்கும். காக்கா வந்து எல்லாத்தையும் தூக்கும்.
ஓரளவுக்கு பூமி நல்லா ஆயிருக்கு, தண்ணி எல்லாம் வந்துச்சு. நான் சொல்லவா, ஒலிவ இலை எல்லாம் கொண்டுச்சு அப்படின்னா எல்லா மரமும் அழுகி சீக்கிரம். ஒலிவ மரம் மட்டும் என்ன செய்யாது, அழுகவே செய்யாது. அதனால ஒலிவ மரம் தொழுகிட்டு இருந்துச்சு, அதை கொண்டு வந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏசப்பா என்ன செய்யறது தெரியுமா, கதவை திறந்து விடுறாரு. என்ன திறந்து விடுறாரு, பேழையின் கதவை திறந்து விடுறாரு. திறந்து விட்ட உடனே அவங்க எல்லாரும் வெளியே வராங்க. பறவைகள் எல்லாம் வெளியே வருது. சூப்பரா இருக்குதா, அதை பார்க்கறது நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, எல்லாம் வெளியே வருது. எப்படி எடுத்துக்கோ, புது உலகம், பழைய உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப இது என்ன உலகத்துல வராங்க, புது உலகம். எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கெட்டது எல்லாம் போயிடுச்சு, சிங்கமானது எல்லாம் போயிடுச்சு, பாவம் எல்லாம் போயிடுச்சு, சாபம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப புது படைப்பு, புது உலகம். எல்லா பறவைகளும் வேகமா என்ன செய்யலாம், அப்படியே ஓடுது. இது சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, நோவா என்ன பண்றாரு, முதலா பரிவிட கட்டி கத்தருக்கு பறி செல்றாரு. இதுல எல்லாமே ஜோடி ஜோடியா தானே இருக்கும். அப்படி எப்படி சொல்றாரு அப்படின்னா, நோவா எப்பவுமே கத்தருக்கு கொடுக்கறது கையில வச்சிருப்பாராம் வரி செலுத்துறது. ஆடுறது திட்டம் யாருமே எக்ஸ்ட்ரா 2 கரங்களையும் அடுக்கக்கூடிய அளவுக்கு பலி செலுத்த பொருளை வச்சிருந்தாராம். மீதி எல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஓடிச்சு. பலி செலுத்தி ஆண்டவர் புதிக்கிறாரு. ஆண்டவர் இந்த பலியை அங்கீகரிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு வானவிலை கட்டிட்டார். என்ன வேலை, வானவில். வானவில் எதுக்கு அடையாளம் தெரியுமா, இனி நான் பூமியை தண்ணினால என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வானவில். நீங்க மழை பெஞ்சு முடிச்ச உடனே பாருங்க, வானவில் தோற்றுமா? யாரும் வானவில் பார்த்துருக்கீங்க? வானத்தில் தோற்றும். இந்த அடையாளம் உடன்படிக்கை. தேவன் யாரோட படித்து, நோவா தாத்தாவோட படித்த உடன்படிக்கை. இனி நான் தண்ணினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி, இப்போ நோவா தாத்தா, அவங்க 3 பிள்ளைங்க, அவங்க மருமக மாதிரி எல்லாரும் புது உலகத்துக்குள்ள போய் ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்க பலியை பெருகி பூமி பரப்புகள், நீ நிறவுகள் சொல்லி ஆசீர்வதிச்சு அவங்கள அனுப்பிட்டாரு. இப்ப 8 பேரும் இந்த ஜோடி ஜோடியான மிருகங்கள் பறவைகளிலும் மறுபடியும் உலகத்துல வாழ ஆரம்பிக்குது. மற்றவங்கள நிலைமை என்னாச்சு, மற்றவங்க நிலைமை என்னாச்சு, சிறப்பு போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, ஒண்ணு இல்லாம மாறி போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ எங்க புது உலகத்துக்குள்ள போடுமா, அழிஞ்சு போடுமா? புது உலகத்துக்கு போனன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே புது உலகம் தானே. இப்ப இயேசுவா சொல்றாரு, தண்ணியால நாங்க இனி அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இனிமே அக்கினி நாங்க அடிக்க போறாரு. இதனால அக்கினி, அக்கினியால கத்தி, தீயால வந்துட்டீங்க, பயங்கரமா இருக்கும். தீனால இனி அழிக்கப்பட போகுது உலகம். அதுக்கு முன்னாடி பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா, நோவா தாத்தா காலத்துல பேழைகளை போய் காப்பாற்றப்பட்டது போல நீங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும்னா சிலுவை கிட்ட வாங்க. சிலுவை கிட்ட, சிலுவையில தொங்கின இயேசு கிட்ட வாங்க. சிலுவையில தொங்கின இயேசுவை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க பிழைச்சிக்கலாம். எத்தனை பேர் வரப்புறீங்க, எத்தனை பேர் வரப்புறீங்க? அருள் மடங்கு ஆசைக்குதான் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை தெய்வமா நினைச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒரு அழிவு ஒரு பக்கம் வரப்போகுது. அது நாளைக்கு கூட இருக்கலாம், அடுத்த வாரம் கூட இருக்கலாம், அடுத்த மாசம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம், தெரியவே தெரியாது. ரொம்ப சாதா இருக்காதீங்க. நரகங்கிறது பயங்கரமானது. அக்கினி வந்ததும் எரியிற கடல் பொருள், புழு சாப்பாடு. நம்ம புழுன்னு சொல்லணும்னா மண்புழு தான் எல்லாருக்கும் தெரியும். புழு, அந்த புழு சாப்பிச்சு அது டப்பா இருக்கும். அப்படியே காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள போய் வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் பட 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 அப்படியே எவ்வளவு தேவையானவங்களுக்கு. ஆனா வசனத்தை கேட்டு சிலுவை அடிவாரத்துக்கு உங்களுக்கு ஏசப்பா நோக்கி பார்த்தீங்க, உங்களை ஏசப்பா மகிழ்ச்சியான தூத கூட்டத்தை எடுத்து கொண்டு போயிருவாரு. சிங்காசனத்துல உட்கார வச்சுருவாரு, கிரீடம் தருவாரு, அழகான தங்க வஸ்திரம், அது வெண்மையும் தங்க நிறமும் சேர்ந்து அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாரு. நல்ல ராஜாக்கள் உட்காரக்கூடிய சிங்காசனத்துல உட்கார வச்சுருவாரு. ஏசப்பா அழகா இருப்பாரு. சுத்தி சுத்தி அந்த செவர்லாம் நமக்கு இப்போ வெள்ளை அடிச்சு வச்சிருக்கு. அங்க பயிர
செவர்ல அப்படியே விடுவான். அது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கலர் கொடுக்குமாம். பரலோகத்துல ஒரு கோடி வருஷம் இருந்தா கூட ஒரு நாள் மாதிரி ஈஸியா போயிருக்கும். அவ்வளவு காட்சிகள், அவ்வளவு மகிழ்ச்சி. இப்ப இப்ப இருக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் வேலையே செய்யலாம், மட்டும் துதிச்சா போதும், மகிழ்ச்சியா தூதர்கள் கானம் பாடுவாங்க. உங்க இசைக்கருவிங்க சிறைகள் எல்லாம் இசையே இருக்கும். சிறைகள் நினைச்சு நினைச்சு எடுப்பாங்க, இசை வரும், பாடல் இப்பதான் வந்து இருக்கு தெரியுமா? நடனம், கொண்டாட்டம், பாட்டம், பாட்டம் எல்லாமே தான் இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா? இல்லைன்னு சொன்னா தீ எரிஞ்சி புழுக்கள் சாகாம கட்டிச்சு கொதறி சாவே வராது. அந்த இடத்துக்கு போகணும். எந்த இடத்துக்கு போகணும்? எல்லாம் சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? யாரை கவனிச்சுக்க? வீட்டுக்கு போய் கவனிச்சுங்களா? கவனிக்கவே இல்லையா பாப்பா? நீ கவனிக்க